என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பின்மாற்றத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் வராமல் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் நம் ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவு ஜாக்கிரதையாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பின்மாற்றம் எப்படி நமக்குள் வராது என்பதையும் நாம் தியானிக்க போகிறோம். இந்த சீரீஸ் ஆஃப் மெசேஜஸ் அநேகருக்கு இதை அனுப்பி வைங்க. ஒருவேளை ஆலயத்துக்கு போல அவங்க ஜெபம் பண்ணுறதில்லை, பைபிள் படிக்கிறதில்லைன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த செய்தியை கேட்க சொல்லுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். பின்வாங்கி போவது தேவனுடைய சித்தம் இல்லை. எனவே பின்மாற்றத்தை ஒரு நாளும் கர்த்தர் விரும்ப மாட்டார். ஜாக்கிரதையாக இருப்போம். பிரியமானவர்களே, யோவான் 6:66 அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஏன் பின்மாற்றம் வந்தது, பின்மாற்றத்துக்கான காரணம் என்ன என்பதை பார்க்கிறோம். பின்மாற்றத்தின் விளைவு என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? பின்மாற்றத்தின் காரணத்தை குறித்து ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 19:22. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இயேசுவினிடத்தில் வந்தான், நல்ல கேள்வியோடு வந்தான், நல்ல வயதிலே வந்தான், நல்ல அணுகுமுறை அவனுக்குள் இருந்தது, நல்ல தகுதி இருந்தது. ஆனால் இந்த வாலிபனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பார்த்தவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னதையெல்லாம் அவன் கீழ்ப்படுகிறதாகவும் சிறு வயது முதற்கொண்டு கடைப்பிடிக்கிறதாகவும் கூட சொன்னான். ஆனால் அந்த இளைஞனை குறித்து படிக்கும் பொழுது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆஸ்திகளை விற்று தரித்திரனுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்று, ஃபாலோ மீ. நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்று என்று சொல்லுகிறார். ஏதோ ஒரு பிடிமானத்தில் இருக்கிறாய், எதுக்கோ ஒன்றிலே நீ முக்கியத்துவம் வைத்திருக்கிறாய், ஏதோ ஒன்று உன்னுடைய ப்ரையாரிட்டியாக மாறிவிட்டது. அந்த ப்ரையாரிட்டியை நீ மாற்றுகிற வரைக்கும் நீ என்னை பின்பற்ற முடியாது. உனக்குள் பின்மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு பயங்கரமான சறுக்கும் ஒரு படியிலே அல்லது சறுக்கும் ஒரு நிலை கொண்ட ஒரு இடத்திலே மேலே ஏற முயற்சி செய்ய முடியுமா? முடியாது. வழுக்கி கொண்டே செல்லும். அது திரும்ப திரும்ப நம்மை கீழே கொண்டு சென்று விடும். ப்ரையாரிட்டியை நீங்கள் மாற்றாவிட்டால் அப்படித்தான். ப்ரையாரிட்டியை, தவறான முன்னுரிமையை நாம் எதிலே வைக்கிறோமோ, நம்முடைய முன்னுரிமை தவறான இடத்திலே அது வைக்கப்படுகிற அந்த நாளிலேயே பின்மாற்றம் என்றும் அந்த சறுக்கலிலே, அந்த வீழ்ச்சியிலே நாம் கீழே இறங்க ஆரம்பித்து விட்டோம். தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையான்னு நினைக்கிறோம். நல்லா கவனிங்க. ஒருவேளை எனக்கு சர்ச்சுக்கு போக நேரம் இல்லை, அல்லது என்னுடைய வேலைனாலே தான், அல்லது என் வீட்டில் எனக்கு சூழ்நிலை அப்படி, என் குழந்தைகளை பார்க்க வேண்டும், என் மனைவியை பார்க்கணும், என் கணவனை பார்க்கணும், என் சுகவீனத்தினால தான் நான் சர்ச்சுக்கு லேட்டாக போகிறேன், அல்லது என்னுடைய பலவீனம் தான் பைபிள் படிக்க விடாமல் என்னை தடுக்குது, வேதத்தை எடுத்தாலே கஷ்டமாக இருக்குது, ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. இப்படி உங்கள் நேரத்தையும் உங்கள் காலங்களையும் உங்கள் காரியங்களையும் எங்கேயோ நீங்கள் வச்சு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் ஏதோ சில காரணங்களை சொல்லி கொண்டு இருப்பீர்கள் என்றால் அது பின்மாற்றம். அதாவது நீங்கள் உங்கள் காரியங்களை முன்னுரிமைப்படுத்துகிறீர்கள் என்பதை மறந்துடாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் முன்னுரிமைப்படுத்துகிற காரியத்தை நீங்கள் தாண்டி கொஞ்சம் யோசித்து பாருங்க. முக்கியமான குடும்ப நிகழ்வுகள் என்று சொன்னால் ஓடி போய் முதல்ல நிற்போம் இல்லையா? அல்லது ட்ரெயினை பிடிக்கணும், ஃப்ளைட்டை பிடிக்கணும், 2.5 மணி நேரத்துக்கு முன்னால் நான் ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னு ஓடுவோம். என்னைக்காவது நம்ம போய் அங்கே கெஞ்சி, சாரி சார் லேட் ஆகிடுச்சு, என்னுடைய பிரச்சனை இதுதான், பிள்ளைங்களை கிளப்ப லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியுமா? அல்லது அந்த ட்ரெயின் டிரைவர்கிட்ட போய் கொஞ்சம் எனக்காக நிறுத்தி வைங்க, நான் அப்புறமா சேர்ந்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, ப்ரையாரிட்டி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு குறைஞ்சிட்டு வருது தெரியுமா? எப்போல்லாம் உங்களுடைய அந்த முன்னுரிமை அங்கே மாறுகிறதோ, அல்லது தவறான இடத்திலே முன்னுரிமை வைக்கிறீங்களோ, அதெல்லாம் பின்மாற்றத்தின் அறிகுறி. இந்த இளைஞன் அவன் ஆஸ்தியை கையில் வைத்திருந்தான், அவனால் அதை விட முடியவில்லை, அது அவனோடு போராடி கொண்டிருக்கிறது. இதை விட்டுட்டா எனக்கு இந்த உலகத்தில் மதிப்பு போயிரும், பதவி போயிரும், என்னை 4 பேர் மதிக்கணும்னா நான் இப்படி வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்லி அதற்கு மேல் அவன் ப்ரையாரிட்டி வச்சதுனால அவனால் ஆண்டவருக்கு பின்னால போக முடியல. அவன் அவரை விட்டு போய்விட்டான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷத்தில்
13ஆம் அதிகாரத்தில் 45-46 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 13:45, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். பாருங்க, பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த வியாபாரி நல்ல முத்துக்களை கண்டுபிடித்து விட்டான். அந்த முத்தை கண்டுபிடித்ததுனாலே அவன் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, ஒருவனால் விட முடியவில்லை, ஒருவன் விற்று போடுகிறான். பாருங்க, ஆண்டவர் இங்கே அந்த ரிச் யங் ரூலரை, அதாவது ஐஸ்வர்யவானாகிய அந்த தலைவனாகிய வாலிபன் இடத்துல எல்லாவற்றையும் விற்று போட்டுட்டு என் பின்னால வாப்பானா, இவனால விற்க முடியவில்லை, விடவும் முடியவில்லை. ஆனால் அந்த வியாபாரியை குறித்து உவமையில இவன் அந்த ராஜ்யத்துக்காக எல்லாவற்றையும் விற்று முத்துக்களை அவன் கொள்ளுகிறான். அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், எது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமானது, எது எனக்கு அவசியம் தேவை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களில் என்னைக்குமே முன்னுரிமை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்ற காரியங்கள் எல்லாம் இரண்டாவது இடத்துக்கு நீங்கள் தள்ளாத வரைக்கும் நீங்கள் சறுக்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துடாதீங்க. இது தவறா, இது போய் தப்பாயிடுமா, இதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்குவாரா அப்படின்னு சொல்லி ப்ரையாரிட்டியை நீங்கள் வேற எதுக்கோ ஒன்றை கொடுத்துட்டு ஆவிக்குரிய காரியங்களை ரெண்டாவது இடத்துல வைப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் சறுக்குவோம். ஒரு நாள் பயங்கரமான ஒரு வீழ்ச்சியை பார்ப்போம். அப்போதான் தெரியும், ஓ இவ்வளோ நாள் நான் கீழே வந்துட்டேனா, ஆனால் அன்னைக்கு ஏன் நான் கீழே வந்தேன், ஏன் என் வாழ்க்கையில் இந்த பின்மாற்றம் வந்துச்சுன்னு அறியாமலேயே கிடப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், நான் ஏன் இப்படி வந்துட்டேன்னு தெரியல, எனக்கு ஏன் இது நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்னைக்கோ ஒரு நாள் நம்முடைய முன்னுரிமையை தவறான ஒன்றிலே வைத்து விட்டதினாலே வந்த விளைவுதான் இது. ஜாக்கிரதையா இருப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்து 45-46 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 13:45-46. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, எங்களுடைய ப்ரையாரிட்டியை மாற்றுவதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தவறான முன்னுரிமையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட்டு எதை வேண்டுமானாலும் அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்காக விற்று போடவும் விட்டு கொடுக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். விட முடியாமல் போராடி கொண்டு என்னால் எப்படி இதை விட முடியும் அப்படின்னு எதையோ ஒன்றை தம்முடைய பிள்ளைகள் பிடிச்சு வச்சிருந்தா அதை விடுவதற்கு, மனதிலிருந்து அதை எடுத்து போடுவதற்கும் பலன் தாரும், கிருபை தாரும். அந்த நல்ல முடிவை எடுக்க கிருபை தாரும். தொடர்ந்து நீ நடத்தும் ஆண்டவரே. முன்னுரிமையை இயேசுவுக்கு கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.